உன் தேவனாகிய கர்த்தர் உன் கையின் கிரியைகளிலெல்லாம் உன்னை ஆசீர்வதித்து வருகிறார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, உபாகமம் அதிகாரம் 2 கேள்வி பதில்கள். அநேக நாள் எந்த நாட்டை சுற்றி திரிந்தோம் என்று மோசே எழுதியுள்ளார். சேயீர். சேயீரிலே குடியிருந்தவர்கள் யார்? ஏசாவின் புத்திரர். இஸ்ரவேலரின் சகோதரர் என்று கர்த்தர் யாரை குறிப்பிட்டார்? ஏசாவின் புத்திரர். யாரோடே போர் செய்ய வேண்டாம் என்று கர்த்தர் கூறினார்? ஏசாவின் புத்திரர். கர்த்தர் ஏசாவுக்கு சுதந்திரமாக கொடுத்த நாடு எது? சேயீர் மலைநாடு. யாருடைய தேசத்தில் இருந்து இஸ்ரவேலருக்கு ஒரு அடி நிலமும் கொடுக்க மாட்டேன் என்று கர்த்தர் கூறினார்? ஏசாவின் புத்திரர். ஏசாவின் புத்திரர் கையிலிருந்து எவைகளை பணம் கொடுத்து வாங்க கர்த்தர் இஸ்ரவேலரிடம் கூறினார்? போஜன பதார்த்தங்கள் மற்றும் தண்ணீர். தங்கள் கைக்கிரியைகளில் எல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் யார்? இஸ்ரவேல் புத்திரர். யாரை வருத்தப்படுத்தாமல் இருக்கவும் அவர்களோட போர் செய்யாமல் இருக்கவும் கர்த்தர் கூறினார்? மோவாப். ஆர் என்னும் பட்டணத்தின் சீமையை கர்த்தர் யாருக்கு சுதந்திரமாக கொடுத்திருந்தார்? லோத்தின் புத்திரர். ஏனோக்கியரை போல நெடியவர்களுமான பலத்த ஜனங்கள் யார்? ஏமியர். ஏமியர் எந்த பட்டணத்தின் சீமையில் முன்னே குடியிருந்தார்கள்? ஆர் என்னும் பட்டணம். ஏமியர் ஏனோக்கியரை ஒத்த டேஷ் என்று எண்ணப்பட்டார்கள்? ராட்சதர். சேயீரில் இருந்து யாரை துரத்திவிட்டு ஏசாவின் புத்திரர் அங்கே குடியேறினார்கள்? ஓரியர். இஸ்ரவேலர் காதேஸ் பர்னேயாவில் இருந்து புறப்பட்டது முதல் சேரேதாற்றை கடக்கும் வரை சென்ற காலம் எவ்வளவு? 38 வருஷம். யாரை நிர்மூலமாக்கும் மட்டும் கர்த்தரின் கை அவர்களுக்கு விரோதமாக இருந்தது? யுத்த மனிதரான சந்ததியார். ஆர் என்பட்டணம் எதன் எல்லையாய் இருந்தது? மோவாப். அம்மோன் புத்திரரின் தேசத்தில் முற்காலத்தில் குடியிருந்தவர்கள் யார்? ராட்சதர். அம்மோன் புத்திரர் முற்காலத்தில் தங்கள் தேசத்தில் குடியிருந்த ராட்சதர்களை எவ்வாறு அழைத்தனர்? சம்சூமியர். எஸ்போனின் ராஜாவாகிய சீகோன் இடத்தில் எதற்காக ஸ்தானாபதிகள் அனுப்பப்பட்டனர்? சமாதான வார்த்தைகளை சொல்லும்படி. ஸ்தானாபதிகள் சமாதான வார்த்தைகளை சொல்லும்படி சீகோன் இடத்திற்கு எங்கே இருந்து அனுப்பப்பட்டனர்? கெதெமோத் வனாந்தரத்தில் இருந்து. ஸ்தானாபதிகள் சீகோன் இடத்தில் எதற்காக உத்தரவு கேட்டனர்? தேசத்தை கடந்து போகும்படி. தேசத்தை கடந்து போகும்படி எந்த பாதை வழியாய் நடப்பேன் என்று உத்தரவு கேட்கப்பட்டது? பெரும்பாதை வழியாய். வலதுபுறம் இடதுபுறம் சாயாமல் பெரும்பாதை வழியாய் நடப்பதாக யாரிடத்தில் உத்தரவு கேட்கப்பட்டது? சீகோன். ஆர் பட்டணத்தில் குடியிருந்தவர்கள் யார்? மோவாபியர். மோசே சீகோன் இடத்தில் எவைகளை கிரயத்துக்காக கேட்டான்? புசிக்க ஆகாரம், தண்ணீர். மோசே சீகோன் இடத்தில் எப்படி தேசத்தை கடந்து போக மாத்திரம் உத்தரவு கொடும் என்று சொல்லி அனுப்பினார்? கால்நடையாய். தன் தேசத்தை கடந்து போகும்படி இஸ்ரவேலருக்கு உத்தரவு கொடாதவன் யார்? எஸ்போனின் ராஜாவாகிய சீகோன். கர்த்தர் சீகோனின் எதை கடினப்படுத்தினார்? மனதை. கர்த்தர் சீகோனின் இருதயத்தை என்ன பண்ணினார்? உரங்கொள்ள பண்ணினார். கர்த்தர் இது முதல் யார் தேசத்தை வசப்படுத்தி சுதந்திரித்துக் கொள் என்றார்? சீகோன். தன் எல்லா ஜனங்களோடும் கூட இஸ்ரவேலரோட கூட யுத்தம் பண்ண புறப்பட்டு வந்தவன் யார்? சீகோன் ராஜா. சீகோன் இஸ்ரவேலரோட யுத்தம் பண்ண புறப்பட்டு எங்கே வந்தான்? யாகாசிலே. சீகோன் அவன் குமாரர் மற்றும் சகல ஜனங்களையும் கர்த்தர் யாருடைய கைகளில் ஒப்பு கொடுத்தார்? இஸ்ரவேலர். இஸ்ரவேலர் எதை மாத்திரம் தமக்கென்று வைத்துக் கொண்டனர்? மிருக ஜீவன்களையும் தாங்கள் பிடித்த பட்டணங்களில் கொள்ளையடித்த பொருட்களையும்.
எதுவரைக்கும் இஸ்ரவேலரை எதிர்த்து நிற்கத்தக்க அரணிப்பான பட்டணம் இருந்ததில்லை. கீலேயாத் வரைக்கும். கிறிஸ்துவுக்கே மகிமை உண்டாவதாக.